அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய வாஷிங் மிஷின் அறிமுகமாக இருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு வாஷிங் மிஷின். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. புதுசாக அப்டேட் வேறு பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஃபீச்சர்ஸை. அதை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன வாஷிங் மிஷின், அப்படி என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன கரையாக வேணாலும் இருக்கட்டுங்க. கரை நல்லது அப்படின்னு சர்ஃப் எக்ஸலுக்கு விளம்பரம் வரும் இல்லையா, கரை நல்லது. இங்கே இந்த வாஷிங் மிஷினில் குட்கா கரை கூட நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பம்சங்கள் வாய்ந்த வாஷிங் மிஷின் தான் இந்த வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினுடைய பெயர் தூய சக்தி தாவேக்கா வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளாடி குட்கா கரை படிந்த ஒரு நபரை நீங்கள் உள்ளே போட்டு எடுத்தீங்கன்னா கூட அப்படியே அடித்து துவைச்சி அலசி அந்த குட்கா கரையெல்லாம் போக்கி அந்த நபரை அப்படியே பளபளன்னு தூய்மையான நபராக மாற்றி புனிதராக நமக்கு திருப்பி தரும். அதுதான் இந்த வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினில் தான் இப்போது புதிதாக ஒரு நபர் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, தமிழ்நாட்டில் குட்கா புகழ் என்று அழைக்கப்படக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்படக்கூடிய குட்கா விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். இவர் தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவிலோ பாஜகவிலோ காங்கிரஸிலோ இல்லை மற்ற கட்சிகளில் இணைந்தால் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக, விவாத பொருளாக, ஒரு கேள்வியாக எழும்பி இருக்காது. ஆனால் அவர் இணைந்திருக்கக்கூடிய கட்சி என்று சொல்வதை விட அவரை இணைத்திருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட கட்சி? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தூய சக்தி. இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஊழலில் பெருத்து போன கட்சிகள். திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் ஊழல் நடந்தது. ஊழல் கட்சியில் ஊழல் அமைச்சர்களின் ஆட்சி நடந்தது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அந்த ஊழல் ஆட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தூய ஆட்சியை நாங்கள் கொடுக்க வந்தவர்கள். நாங்கள் தான் தமிழ்நாட்டில் உண்மையான மாற்று சக்தி. மாற்று அரசியல்னாலே தாவேக்கா தாங்க. எங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை. எங்களை போன்ற ஒரு தூய்மையான சக்தியும் தூய்மையான கட்சியும் தூய்மையான ஆட்சியும் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்ததும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பேசி வந்ததன் விளைவுதான் விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அவரை ஏன் நீங்கள் இணைத்தீர்கள் என்கிற கேள்வியை நோக்கி நம்மை எடுத்து செல்கிறது. நீங்கள் தூய சக்தி தானே. தூய சக்தியான உங்களிடத்தில் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் விஜயபாஸ்கர் அவர்களை, குட்கா விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் இணைத்தீர்கள் இல்லையா, அவர் மீது குட்கா வழக்கு இருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வழக்கு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் தான் சொல்லணும். சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, வேறு வழக்குகள் எல்லாம் இருக்கிறது, அது ஒரு புறம் இருக்கட்டு. இந்த குட்கா தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டிலேயே குட்கா பொருட்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இது போன்ற தடையெல்லாம் விதிக்கப்பட்டாலும் மறுபடியும் சட்டவிரோதமாக இதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை செய்வாங்க இல்லையா. பொதுவாக இது போன்ற பொருட்கள் இதுக்கு தடை விதித்தாலும் இல்லீகலாக செய்வாங்க இல்லையா. அது மாதிரி இந்த குட்காவை சட்டவிரோதமாக உற்பத்தி செய்து அதை பதுக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை அந்த குட்கா கும்பல் செய்தது. அப்போ அதற்கு ஒரு நபர் அதிக அளவிலே வழிவகை செய்தார். அவர்தான் இந்த குட்கா விஜயபாஸ்கர் என்கிற குற்றச்சாட்டுகள் இப்போது வரைக்கும் இருந்த வண்ணம் இருக்கிறது. இவர் மீது குட்கா வழக்கு இருக்கிறது. சமீபத்தில் கூட நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. விஜயபாஸ்கர் மீது உள்ள அந்த குட்கா வழக்கை 12 வார காலத்திற்குள்ளாடி அதை விசாரணை செய்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 3 மாத காலத்தில் தெரிந்துவிடும் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன என்பது. இந்த குட்கா வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்கிறாங்க. சோதனை செஞ்சதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு கணக்கு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா அதிபர்களிடமிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள்னு மொத்தம் 39,91,00,000 ரூபாய் அளவுக்கு பணம் லஞ்சமாக கைமாறி இருக்கிறது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகையிலேயே செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேலையை செய்த நம்ம விஜயபாஸ்கர் அவர்களைத்தான் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியில் இணைத்திருக்கிறது. இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய, அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தூய சக்தியாக
விஜயபாஸ்கர் இருந்தாரா, இல்லை தீய சக்தியாக, ஊழல் சக்தியாக இருந்தாரா? ஊழல் சக்தியாகத்தான் இருந்தார். அந்த ஊழல் சக்தியை இன்றைக்கு நீங்கள் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு தாவேக்கா தூய சக்தின்னு சொல்கிறீங்களே, எப்படி தூய சக்தி? எப்படி தூய சக்தி ஆகும்? எது மாற்று அரசியல், எது தூய அரசியல்? இதுவரை இருந்த அரசியலுக்கு மாற்றாக எல்லா விதத்திலும் உண்மையும் நேர்மையுமாக வெளிப்படைத்தன்மையோடு கரைபடியாத ஒரு அரசு என்றால் அதுதான் தூய அரசு, அதுதான் மாற்று அரசு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏற்கனவே இருந்த நபர்களை மாற்றிவிட்டு புதிய இளைஞர்களை எந்த விதமான ஒரு தவறான பின்புலமும் இல்லாமல் கிரிமினல் வழக்குகள், இது போன்ற ஊழல் வழக்குகள் எதுவும் இல்லாத நபர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக, கட்சியின் நிர்வாகிகளாக, ஏன் கட்சியின் உறுப்பினர்களாக நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் அது மாற்று. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஊழலில் திளைத்து போன, ஊழலில் கரைந்து போன, கரைபடிந்த, அதிலும் குட்கா கரைபடிந்த ஒரு நபரை நீங்கள் உங்கள் கட்சியில் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கட்சியில் இணைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வேறுபாடு? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வேறுபாடு? அதிமுகவினர் இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்களை விமர்சிக்கிறார்கள். தங்கள் கட்சியினுடைய அமைச்சர், அவரை கட்சியை சார்ந்தவர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய நீங்கள் விஜயபாஸ்கரை கட்சியில் இணைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் எப்படி பார்ப்பது? இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த அதிமுகவில் இருந்த சில முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் தாவேக்காவுக்கு வாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது என்று சொல்லி விஜயபாஸ்கர் அவர்கள் அழைத்ததாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தான் மாற்று அரசியலாச்சே, நீங்கள் தான் தூய சக்தியாச்சே, நீங்கள் பதில் சொல்லணும். மாற்று அரசியல் என்று யாரெல்லாம் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு எதுக்குடா இந்த கட்சிக்கு போய் வாக்கு செலுத்தினோம்? கடந்த ஆட்சி காலங்களில் அரசும் கட்சிகளும் எப்படி இயங்கியதோ, ஆளுங்கட்சியும் ஆளும் அரசும் எப்படி இயங்கியதோ அதே போன்று தான் இவர்களும் இயங்குகிறார்கள். விஜயபாஸ்கரை பார்க்குறதுக்காக நம்ம தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தணும்? அதிமுகவினுடைய ஊழல் படிந்த அமைச்சர்களை தாவேக்காவில் இணைப்பதற்காக தாவேக்காவுக்கு நம்ம வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தோம் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு கேள்வி கணைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நொந்து நூறில் சாய்வு இருக்கிறாங்க இவர்களுக்கு வாக்களித்ததற்கு. நீங்கள் பதில் சொல்லணும். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க. விஜயபாஸ்கரை கட்சியில் இணைத்ததற்கான காரணம் என்ன? விஜயபாஸ்கரினுடைய பின்னணி என்ன? விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன? இந்தந்த வழக்குகள் இருக்குது, இந்த குட்கா வழக்கு இருக்குது, இந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, இந்தந்த வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லுங்கள். இப்போ என்ன, இந்த குட்கா வழக்கை எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து விஜயபாஸ்கரை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தமிழக வெற்றி கழக அரசு எடுக்குமா, இல்லை அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முயற்சியை எடுக்குமா? எப்படி தண்டனை பெற்றுக் கொடுக்கும்? தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் என்றால் அவரை கட்சியில் இணைச்சிருக்க மாட்டீங்களே, அவரை ஓரமாக வச்சுருப்பீங்களே. அப்போ எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து விஜயபாஸ்கரை வெளியே கொண்டு வருவதற்கு ஏதாவது நம்மால் செய்ய முடியுமா என்கிற ரீதியில் தானே தமிழக அரசு முயற்சிகளை எடுக்கும். அப்படி இல்லைன்னா இவரை நீங்கள் சேர்த்துருக்கவே மாட்டீங்களே. நீங்கள் எப்படி மாற்று? நாங்கள் எல்லாரையுமே காலி பண்ணிடுவோம், நாங்கள் மட்டும்தான் இங்கே இருப்போம், தூய்மையான சக்தி, எப்படி காலி பண்ணுவீங்க? எல்லாரையும் அதான் உங்கள் கட்சியில் சேர்த்துட்டுல இருக்கீங்க. யாரையெல்லாம் உங்களுடைய எதிரிகள் என்று சொன்னீர்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் மாற்று என்று நீங்கள் சொன்னீர்களோ அவர்கள் எல்லோரையும் உங்களுடைய கட்சியிலேயே நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தாவேக்கா என்கிற ஒரு புதிய கட்சி எதுக்கு? இப்போ நீங்கள் அதிமுகவிலிருந்து ஊழல் செய்யாதீங்க, நீங்கள் எல்லாம் தாவேக்கால வாங்க, இங்கே வந்திருந்து ஊழல் செய்யுங்க. அதனால்தான் நாங்கள் அதைத்தான் மாற்று என்று சொன்னோம். நாங்கள் ஊழல் செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் சேர்க்க மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம்னா நாங்கள் சொல்லலை. அங்கிருந்து ஊழல் செய்யாதீங்க, எங்கள் கூட வாங்க, ஒன்றா சேர்ந்து ஊழல் செய்வோம், அதுதான் மாற்றுன்னு சொல்ல வர்றீங்களா? அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். விஜயபாஸ்கர் அவர்கள் மட்டுமல்ல, அதிமுகவை சேர்ந்த பலர் ராஜினாமா செய்து, அதாவது மக்கள் வாக்கு செலுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறுகிறார்கள். அதிமுகவில் இருந்து ராஜினாமா செஞ்சு அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்க எல்லாரையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு மாற்றாக தானே நீங்கள் தேர்தலில் போட்டிட்டீங்க. விஜயபாஸ்கரை எதிர்த்து தானே தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அதிமுகவிலிருந்து வந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் சரியில்லை என்று சொல்லி தானே அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க. இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்க்கு வேட்பாளரை நிறுத்தினீங்க, எதுக்கு தேர்தலில் போட்டிட்டீங்க? இந்த அமைப்பே தவறு,
ஒட்டுமொத்தமாக இவர்கள் எல்லோரும் தவறானவர்கள், இவர்களை எல்லாம் மாற்றினால்தான், இவர்கள் எல்லோரையும் தோற்கடித்தால் தான் நாம் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்னு தானே வந்தீங்க. வந்துட்டு அவங்களே உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் பலர் வர போகிறாங்களா? எங்கே போய் நிற்க போதோ இந்த வாஷிங் மிஷின் வேலை. ஆனாலும் இந்த வாஷிங் மிஷின் வந்து உண்மையிலே ரொம்ப விசித்திரமான ஒரு வாஷிங் மிஷினாகத்தான் இருக்கிறது. நாமும் பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில். இப்போது திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு நபர்கள் செல்வது, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு நபர்கள் செல்வது, இதெல்லாமே வந்து இயல்பான ஒன்று தான். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்ற நபர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்கள், இவங்க எல்லாமே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள். அப்போ அவங்க 2 பேருமே ஒன்று தான். அவங்களும் அதை வந்து பெருசாக நாங்கள் வந்து திமுக அதிமுக மாறி மாறி அவர்கள் எதிர்த்தாலும் அவங்களுக்குள்ளாடி சித்தாந்த வேறுபாடோ ஒன்றும் இல்லை. திமுக வேறு அதிமுக வேறு இல்லை. அவர்கள் ஆள் மட்டும்தான் வேறு என்பது அவர்களுக்கு தெரியும், மக்களுக்கும் அது தெரியும். ஆனால் இந்த 2க்கும் மாற்றாக எல்லா விதத்திலும் மாறுபட்டவர்கள் நாங்கள் என்று சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து அந்த கட்சிகளில் யார் வேண்டாம் என்று இவர்கள் சொன்னார்களோ, மக்கள் யாரை புறந்தள்ளிவிட்டு இவர்களை ஆதரித்தார்களோ அவர்களையே கொண்டு கட்சியில் இணைத்திருப்பது என்பது தாவேகா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்று கட்சி அல்ல. இவர்கள் மாற்று அரசியலை செய்ய வரவில்லை. இவர்கள் ஒரு ஏமாற்று சக்தி. இவர்களால் மாற்றத்தை தர முடியாது. இவர்களால் வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் தர முடியும் என்பதை விஜயபாஸ்கர் போன்ற நபர்களை கட்சியில் இணைத்திருப்பதன் மூலமாக தாவேகா மக்களுக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது.